கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமும் 36வது அதிகாரம் அதன் 15வது வசனம். அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தேவ ஜனத்தை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கும், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கும், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை காத்து பராமரிக்கிறதற்கும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் தம்முடைய ஞான திருஷ்டிக்காரர்களையும் எழுப்பி தமது ஜனம் தேவ நோக்கத்தினின்று விலகி செல்லாதபடிக்கு அவர்களுக்கு போதிக்க ஆண்டவர் ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் அந்த யோசியாவின் நாட்களிலே. ஆனால் இந்த எதற்காக ஆண்டவர் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வாசஸ்தலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக அது அந்நியர் கையிலே விழுந்து அல்லது அந்நியரிடத்திலே அது அகப்பட்டு அந்த தேவ ஜனமும் வாசஸ்தலமும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, சிதைக்கப்பட்டு விடக்கூடாது, ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய ஸ்தானாதிபதிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் கேளாத பட்சத்திலே அவர்களை அந்த இடத்திலே கர்த்தர் கைவிட்டு விடுவதையும் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாக, தேவ ஜனங்களாகிய நாம் கெட்டு போகாதபடி உலக மாய பிசாசின் தந்திரங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வை சிதைத்து கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாம் விழிப்பாயிருக்கும்படி, கவனமாயிருக்கும்படி தம்முடைய ஸ்தானாதிபதிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அநேக காரியங்களை நமக்காக அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். நாம் கவனிக்க தவறும் ஒரு பட்சத்தில் அடுத்து வருவது சிறையிருப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தானாதிபதிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்க மறுத்த பொழுது, அவைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்த பொழுது அடுத்து வருவது சிறையிருப்பு. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வு சிறையிருப்புக்கோ தீங்கான காரியத்துக்கோ ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு தேவன் நமக்கு தம்முடைய ஊழியர்கள் மூலமாக எச்சரிப்பை தந்து கொண்டே இருக்கிறார். நாம் அவைகளை கவனித்து நடந்து நமக்கு முன்பாக ஸ்தோத்திரம் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அப்படிப்பட்டதான அந்த தீங்கில் அகப்பட்டு, அந்த சிறையிருப்பில் அகப்பட்டு வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழாதபடி நமக்கு முன்பாக வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதுனால், செவி கொடுக்கிறதுனால் உண்டான நன்மைகளை புசிப்போம். அதற்காய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பு ஆண்டவரே என்கிற அந்த கண்ணிக்குள் அகப்பட்டு விடக்கூடாது என்று தம்முடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களோடு கூட எச்சரித்தும் பேசியும் கொண்டு வந்தீரப்பா. ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்க மறுத்த பொழுது, அதற்கு கீழ்ப்படிய மறுத்த பொழுது சிறையிருப்பு என்கிற அந்த இரும்பு களவாய்க்குள் தங்களை அகப்படுத்தி வேதனையும் கண்ணீரும் அனுபவிக்கிற நிலைமை ஆயிற்றே. ஆனால் கர்த்தா, இந்த வசனங்கள் எங்களுக்கு எச்சரிப்பாகவும் உணர்வாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நாங்கள்
சாத்தானுடைய கன்னிகளிலும் அவனுடைய சிறையிருப்பிலும் உலக மாயை வல்லமைகளிலும் அகப்பட்டு விடாதபடி கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு வருகிறீங்க. ஸ்தானாதிபதிகள் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற ஆசீர்வாத சாப நிலைகளிலே சாபத்தை தேடுகிறவர்களாய் அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் நிலை நிறுத்தும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.